my dear pasangla, good evening to all of you. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த சாம்பிள் பேப்பர் இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நம்ம சால்வ் பண்ண போறோம். நீங்க தான் நிறைய பேர் கேட்டீங்க மேம் PYQs பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஐ தாட் 2022ஓட பேப்பர், அதாவது போன வருஷத்தோட பேப்பர் வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 பிரிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ வி ஹவ் மர்ஜ் த டாபிக்ஸ். பாட்னி இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த பிளான் ஃபார் டுடே. இருங்க, ஜஸ்ட் செக். எஸ், ஓகேவா? இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, right, yeah, right. Okay, so good morning, good evening, yeah. Okay, so start பண்ணாமா? Starting with 1 mark questions. அதுக்கப்புறம் நம்ம போக போக we'll do 2 mark 5 mark எல்லாமே பண்ணலாம். Question இருக்கு, answers இங்கே இருக்கு. நான் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். And at the end of the session நான் என்ன பண்ண போறேன்னா I will send the PDF. Okay, so PDF வந்து I will send it to you in the Telegram channel. Okay? Hi everyone. So Telegram channel oda link வந்து நம்ம description கீழ இருக்கு. You can join that. இல்ல at the end of the session நான் வந்து QR code தரேன். அப்ப நீங்க ஈஸியா ஸ்கேன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என் பேர் அஷிமா ஜோஷி. நான் உங்களுடைய பாட்னி மாஸ்டர் டீச்சர். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் எனிவேஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Stalk on which a flower is born is called. Okay, நானும் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இது என்னடா 11th கொஸ்டின் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஆனா you have learnt this நம்ம sexual reproduction of flowering plantsல கூட. So you can answer. சொல்லுங்க. சென்டம் எடுக்கணும்னு வெறியா இருக்கேன். அப்ப ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Okay, so we're talking about flower ஓட stalk. Okay, leaf ஓட stalk வந்து petiole அப்படின்னு சொல்லுவோம். So flower ஓட stalk வந்து pedicel. Okay, so we have different types of stalk. நான் இங்க எழுதுறேன். Okay, stalk of leaf, petiole, stalk of flower, pedicel, stalk of inflorescence, peduncle. Inflorescence na நிறைய flowers சேர்ந்து ஃபார்ம் ஆகுதுன்னா inflorescence. So stalk of flower, stalk of inflorescence. So எல்லாத்தையும் நான் எழுதி போட்டிருக்கேன். You can check it out. ஓகேவா? So stalk on which a flower is born is called as pedicel. Okay, அடுத்த question. The trait that overpowers and hides another trait. Okay, ஒரு trait இருக்கு, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, and that hides or masks the effect of other trait. அது என்னது? Overpowering trait, complex trait, recessive trait, dominant trait. So in the question you can இப்படி பண்ணிடலாம். Okay, overpowering trait, complex trait ன்னு எதுவுமே இல்லை. So we can go straight away to dominant trait. ஓகே, ஏன்னா டாமினன்ட் ட்ரேட் யூசுவலி டாமினன்ட் ரிசெசிவ் வந்து ஹெட்ரோசைகஸா இருக்கும்போது டாமினன்ட் ட்ரேட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். எஸ், ஸோ டெஃபினெட்லி தி ஆன்சர் இஸ் டி. சூப்பர். அடுத்த கொஸ்டின். ஒன் ஆஃப் தி எக்ஸ் சிட்டு கன்சர்வேஷன் மெத்தட் ஃபார் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ நிறைய கன்சர்வேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. இதுல எக்ஸ் சிட்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், டவுட் என்னன்னு சொல்லுங்க. மை டவுட். So biosphere reserves, national parks, wildlife sanctuaries, இது எல்லாமே வந்து in situ conservation. The only one which is ex situ is cryopreservation. Okay, cryopreservation எங்க நம்ம பாப்போம்? Pollen banks, gene banks, seed banks. Yes. So இது வந்து cryopreservation, and cryopreservation na என்னது? It's basically liquid nitrogenல we are saving these substances. அது வந்து pollen இருக்கட்டும்,
பிளான்ட்டோட ஒரு மதர் பிளான்ட்டோட பீஸா இருக்கட்டும், இல்லைன்னா இட் கேன் பி எனி germ plasm at -196 degrees Celsius. இதுதான் நம்மளுடைய cryopreservation. Okay, what is the meaning of Vedantu? Okay, so Vedantu oda meaning வந்து Ved is something called as knowledge, okay, and Tantu அப்படின்னா network. So a knowledge oda network is the literal meaning of Vedantu. Anyways, நானும் என்னடா பயாலஜி பாட்னி டவுட்னு நினைச்சேன். சரி, அடுத்த கொஸ்டின். ஓசோன் கேஸ் இஸ் கண்டினியூஸ்லி ஃபார்ம்ட் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர் பை வாட் ப்ராசஸ்? ஓகே, ஓசோன் எப்படி ஃபார்ம் ஆகும்? Right, action of UV rays on nascent oxygen. Nascent oxygen lo ozone, I mean UV rays na how will it form oxygen? Okay, it can't. Reaction of oxygen with water vapor illa. Action of UV rays on molecular oxygen, okay. Water vapor kandipa illa. So nama oxygen molecule la in case you have ultraviolet rays, this will split into nascent oxygen. Okay, and in the nascent oxygen adukku appuram oxygen kuda bind aiduchu அப்படினா it will form ozone. Okay, so in the UV rays வந்து இது split பண்ண உடனே it can go and form ozone with another molecule of oxygen. Right, அதனால தான் answer is action of UV rays on molecular oxygen. Right, வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம செஷன் எண்ட்ல பார்க்கலாம். Don't worry. அடுத்த question MCQ. Competition is the most fierce between what? எதுல வந்து competition ஜாஸ்தியா இருக்கும்? Unrelated species in the same environment, two or more closely related species in the same environment, two or more closely related species in different environment, none of the above. Okay, very good. Yes, unrelated species in the same environment usually competition இருக்கும். Okay, இருக்காதுன்னு சொல்லல, ஆனா unrelatedனா சுத்தமா எந்த ரிலேஷனுமே இருக்க கூடாது. Okay, அப்படி இருக்கவங்க compete பண்ண மாட்டாங்க. நம்ம எதுக்கு why should we compete with a crow? Yes, நம்ம இப்போ us and crow we are totally unrelated species, so compete பண்ண மாட்டோம். Right, ஆனா இங்க பாத்தீங்கன்னா two or more closely related species in the same environment, ஒரே environmentல இருக்கணும்ல, அப்பதான் compete பண்ண முடியும். வேற வேற environmentல இருக்கும்போது எங்க compete பண்றது? Okay, the answer is B. Okay, ஆமா கார்த்திக், அப்படிதான் இருக்கும். Next question, இது வந்து 2 mark question. பாப்போமா? The histogram of given below representing data for annual shark harvest. Okay, so இதுல நீங்க பாத்தீங்கன்னா from the year of 1992 okay till 2003 எவ்வளவு வந்து shark harvest பண்றோம். Okay, shark can be used for eating, for a lot of things. So நம்ம வந்து harvest பண்றத பத்தி in the Great Barrier or Coral Reef located on the east coast of Queensland, Australia. Study the histogram and answer the question below. First வந்து write your interpretation of the data given. In the data இருந்து what do you find out? Okay, flamingo and fish is unrelated. They are not unrelated. ஏன்னா அவங்க common food இருக்குல்ல. Yes Pony. So அவங்களுக்கு வந்து common food இருக்கு, common resources இருக்குன்னா they are related only. Yes, this is useful for NEET 2023. Definitely, because same concepts தான் mostly நம்ம வந்து boats தான் பண்ணிட்டு இருக்கோம். Boats தான் first வருதுல. More sharks are exploited. Very good. So நம்ம இந்த data வச்சு we can understand that ஒவ்வொரு வருஷமும் போக போக we are utilizing or exploiting more and more sharks. Okay, so basically அதான் நமக்கு வேணும். What is given இல்ல அந்த dataல what do you get? The number of shark harvest constantly increasing from 1992 to 2003. Okay, so 1992 ல இருந்து 2003 வரைக்கும் பயங்கரமா கான்ஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. Right, it indicates over exploitation of shark species. நமக்கு எவ்வளவு தேவையோ okay what we require அதை விட ரொம்ப ஜாஸ்தியா நம்ம வந்து we are harvesting. That is called as okay, that is called as over exploitation. நம்ம greedக்காக okay தேவைக்காக பண்றோம் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம வந்து ஆசைக்காக
அப்படியே நம்ம வந்து ஓகே நிறைய காசு கிடைக்கும், நிறைய நம்ம எடுத்துட்டு வந்தா நிறைய வித்துடலாம், நம்ம நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு so there will be over exploitation. ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன பாப்போம். 2 மார்க்ல இது வந்து first question. Second question is write the impact on biodiversity. இந்த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னால பயோடைவர்சிட்டில என்ன இம்பாக்ட் வருது? ஓகே, you can interpret on the basis of given data. so நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனால பயோடைவர்சிட்டில என்ன வரும்? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் தேர். ஷார்க் இஸ் அ பிரெடேட்டர். ஓகே, சோ கண்டிப்பா ஷார்க் வந்து சாப்பிடுற நிறைய ப்ரே ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ப்ரே ஸ்பீஷீஸ் இருப்பாங்க. சோ நம்ம ஷார்க்கை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஓவரா யூட்டிலைஸ் பண்ணி ஷார்க் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ் ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆயிடும். சோ இஃப் த பிரெடேட்டர் இஸ் நோ மோர், உடனே ஸ்பீஷீஸ் என்ன ஆயிடும்? அந்த ப்ரே ஸ்பீஷீஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களே சண்டை போட்டுருவாங்க, அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும், காம்படிஷன் வந்துடும், எல்லாமே இட் வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஓகே, எஸ் ப்ரே வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ரிமூவல் ஆஃப் ப்ரே வில் இன்க்ரீஸ் த இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன் ஆஃப் த ஃபிஷ் ஸ்பீஷி. ஓகே, காம்படிஷன் வில் ஹேப்பன் பிட்வீன் ப்ரே ஸ்பீஷீஸ். அவங்க சண்டை போட்டு அவங்க கம்பீட் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவாங்க. எஸ், ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து டீச்சர் இல்லைன்னா நம்ம எவ்வளோ வந்து சண்டை போடுவோம். ஓகே, எவ்வளோ வி ஃபைட், வி பிளே, வி டாக். ஓகே, என்ன ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிரெடேட்டர் இல்லைன்னா உடனே ப்ரே ஸ்பீஷீஸ் ஃபர்ஸ்ட் இட் பி ஃபைன். ஓகே, பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும், ஆனா போக போக தே வில் கம்பீட் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. Stability of community depends upon its species richness. Okay, species richness na evlo species irukku, ethana species irukku area la, that's called as species richness. How did David Tillman, okay, David Tillman oda experiment irundhu, adha base panni the question. How did David Tillman show this experimentally? Okay, so Tillman oda experiment da kekranga. Species richness evlokku evlo species irukko, evlokku evlo diversity irukko avlo nalladhu. ஓகே, ஸோ தட் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு இவங்க சொன்னாங்க. எந்த பேசிஸ்ல? நான் ஆன்சர் சொல்றேன். ஸோ இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னா, he did an experiment. அவர் வந்து 2 பிளாட் எடுத்தாரு. ஓகே, எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ 2 பிளாட் எடுத்தாரு. ஒரு பிளாட்ல வந்து ஒரே டைப், ஒரே ஸ்பீஷீஸோட பிளான்ட்ஸை he started growing like how we grow. ஓகே, நம்ம வந்து we have like பெரிய பெரிய fields we have of corn, sugar cane, இல்லனா rice or wheat, we grow only that இல்லையா? so he had one plot with that. இன்னொரு பிளாட்ல அவர் என்ன பண்ணாருன்னா மிக்ஸ் பண்ணி போட்டாரு. he had a mix of vegetables இருந்துச்சு, கொஞ்சம் cereals இருந்துச்சு, கொஞ்சம் pulses இருந்துச்சு. so மிக்ஸ் பண்ணி he started growing. ஓகே, ரெண்டுமே ஆர்டிஃபிஷியல் தான், ஆனா ஒண்ணுல வந்து ஒரே ஸ்பீஷீஸ் மட்டும், இன்னொன்னுல வந்து ஒரு வெரைட்டி இருந்துச்சு. so then he found that அந்த வெரைட்டி இருக்கிற பிளாட்ல ரொம்ப ஸ்டேபிளா இருந்துச்சு. ஓகே, டிசீசஸ் கம்மியா இருந்துச்சு, பெஸ்ட் அட்டாக் கம்மியா இருந்துச்சு, அவங்க ரொம்ப ஸ்டேபிளா நல்ல ப்ரொடக்டிவா இருந்தாங்க, பயங்கரமா ப்ரொடக்டிவா இருந்தாங்க. so that's what you understood here. okay, stability of a community depends on species richness by using outdoor plots. okay, plots with more species showed less variation in total biomass. ஒவ்வொரு வருஷமும் வந்து பயோமாஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு, கம்மி ஆகவே இல்லை. so good biomass he got. he also showed that in his experiments increased diversity contributed to higher productivity. so நிறைய ப்ரொடியூஸும் வந்துச்சு, அது வந்து சீட்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், நிறைய we started getting more. okay, so having high species richness illa more diversity na is very very good for the environment. okay, very good, study, congratulations. variation na enda basis la? variation na they are not talking about genetic variation, they talk about biomass la variation. ஒரு வருஷம் 10 கிலோ கிடைச்சது, அடுத்த வருஷம் 12 கிலோ, அதுக்கு அடுத்த வருஷம் 14 கிலோ. okay, so that variation biomass la increase irunduchu. okay, not genetic variation, right? that's very important. variation in total biomass. okay, அடுத்த question. okay, அடுத்த question oda first half. what does the equation dn by dt is equal to rn expressed in terms of population growth? yes,
when will we get marathon sessions? Marathon sessions for what you want? Board exams ka illa NEET ka? சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நான் பிளான் பண்றேன் என்னல. ஓகே, போர்டு. ஓகே, ரைட். போர்டு எக்ஸாம் நமக்கு வந்து 17th of March தானே, டைம் இருக்கு. நான் பிளான் பண்றேன் கண்டிப்பா marathons. Okay, right. So in the equation when the dn by dt is equal to rn measures the rate of change of population to the size of population, where r is the proportionality constant. Okay, இது வந்து normal increase in growth. Yes, like you said, logistic growth. Okay, logistic growth பத்தி தான் சொல்றாங்க. Actually logistic growth exponential growth பத்தி சொல்றாங்க. Okay, logistic growthல வந்து we have carrying capacity ல in the formula. This is exponential growth, right? So change of population is proportional to size of population. எவ்வளோக்கு எவ்வளோ population ஏறுதோ, right? எவ்வளோக்கு எவ்வளோ population மாறுதோ அதுக்கு ஏத்த மாதிரி size is also increasing, right? And r is the proportionality constant. அது yes, J-shaped curve, correct. Okay, so exponential growth where you have the J-shaped curve. Okay, and proportionality constant நீங்க சொல்றாங்க, நீங்க எழுதலாம் what is r அப்படினு. ஆனா next question வந்து they're asking what is r. Okay, r ஓட significance என்னது அப்படினு கேக்குறாங்க, right? Now r in the equation is called as the intrinsic rate of natural increase. Is a very important parameter for assessing the impacts of any biotic or abiotic factor. Okay, so எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து இன் கேஸ் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆர் வேல்யூ கம்மியாயிடும், இல்லை இஃப் வாட்டர் தண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர் வேல்யூ கம்மியாயிடும். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை, பேசிக்லி ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச், ரைட்? ஸோ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் பயோட்டிக் ஆர் ஏபியோட்டிக் ஃபேக்டர், ரைட்? வென் வில் வி சால்வ் ப்ராக்டிஸ் பேப்பர்? நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பேப்பர், சாம்பிள் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். ஓகே, எவ்ரி மண்டே வி ஹவ் பீன் டூயிங் இட். அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்க மேம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பேப்பர் வேண்டாம், எங்களுக்கு வந்து பிவைக்யூ வேணும்னு நீங்க கேட்டீங்க. ஓகே, ஸோ பிவைக்யூஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, நீங்க கேட்குற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், யூ கேன் ஆல்சோ ரைட், வெரி கரெக்ட். ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் டி. யூ கேன் ரைட் திஸ் ஆல்சோ. ஓகே, birth rate minus death rate அப்படி கூட நீங்க எழுதலாம் கண்டிப்பா. ஓகேவா? சோ இப்படி நீங்க இந்த ஈக்குவேஷனையும் சேர்த்து நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு full mark வந்துரும். Don't worry at all. Okay, some questions will come, some related questions ரொம்ப கம்மி. Okay, you டைரக்டா ஃபார்முலா தான் கேட்பாங்க. Okay, yes Ramana, formulas தான் கேட்பாங்க. ஃபார்முலா கொடுத்துட்டு what is n, what is t, what is r அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஃபார்முலாவே எப்பவுமே வந்து அப்ளை பண்றதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும்போது learn the formula, learn what each letter stands for. Right. 10th க்கு நீங்க தாராளமா கேட்கலாம் அமிர்த் சார் கிட்ட. ஓகே, you know, yes you know கிரி நான் வந்து 11th 12th க்கு தான் எடுத்துட்டு இருக்கேன்னு. Yes, you ask, Amrit sir will do, don't worry. சரி, அடுத்த question, அடுத்த 2 mark question ஓட first பகுதி. Explain the cause responsible in a human to have sex chromosomes XXY. Normally வந்து XX இல்லனா XY தான் வரும். ஆனா இந்த ஒரு ஆர்கானிசம் இந்த ஹியூமன்ல வந்து it is XXY. Why is it? எதனால? பாப்போமா? XXY அப்படிங்கிறது வந்து is because of a genetic disorder. Specifically நாம என்ன சொல்லலாம்? Specifically we can say chromosomal disorder. Okay, called as Klinefelter's syndrome. So Klinefelter's syndrome la usually normally வந்து இவங்க கிட்ட XY தான் இருந்திருக்கணும், ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஆஃப் X வந்துருச்சு.
Okay, failure of separation, very good. Chromosomal dysfunction, super. Yes, so genetic disorder da, chromosomal disorder da, Klinefelter syndrome. Normally XY irundhirukkom, ana extra ஒரு copy of X chromosome வந்துருச்சு. ஐயோ நிறைய XXX. But yes, இதனால தான் we have the genotype of XXY, Klinefelter syndrome. Super. அடுத்து அதோட continuation question, two ways in which these individuals are normal from the normal being. So XXY இருக்கிறவங்களுடைய characteristics என்னவா இருக்கும்? Okay, XX இருக்கிறவங்க நார்மல் ஃபீமேலா தான் இருக்கும். ஓகே, டெவலப்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். XY னா நார்மல் மேல் டெவலப்மெண்ட் தான். ஆனா XXY இருக்கும்போது என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும்? எஸ், female feature development, gynecomastia, very good. Feminine characters, sterile, super யா, சூப்பர். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல் மார்க் தான். பயாலஜியில் இங்கிலீஷ் மாதிரி பயாலஜியில் அவங்க வந்து மார்க் கட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பாயிண்டா சிபிஎஸ்சியில் எழுதிங்கன்னா யூல் ஆக்சுவலி கெட் ஃபுல் மார்க். ஓகே, கண்டிப்பா யூல் கெட் ஃபுல் மார்க். எஸ், ஸோ டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னா they have overall masculine body, ஆனா ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஃபெமினின் கேரக்டரிஸ்டிக்ஸும், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்ட் இருக்கும். they are sterile and unable to reproduce. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இல்லைன்னா சிம்டம்ஸ் வந்து இந்த குரோமோசோமல் டிசார்டருக்கு இருக்கும். ரைட், சூப்பர். சப்போஸ் 100 வந்துச்சுன்னா மேம் உங்களுக்கு ட்ரீட். அட போதுமே, 99 வந்துச்சுனாலும் எனக்கு ட்ரீட் வேணும். ஓகேவா? பிகாஸ் 1 மார்க் கொஞ்சம் எரர் வச்சுக்கலாமே. நியூ ஜாயினி, வாட்ச் ரீசன்ட் வீடியோ, தேங்க்யூ ஸ்டடிங் ஸ்டார், சூப்பர். There are 3 formulas for population density and confused where to imply. Yes, so அது வந்து அந்த செஷன் I think organisms and populationல நான் எடுத்திருக்கேன் பிரவீன், you just check that. Okay, at the end of this video I'll tell you. Doubts நான் endல clear பண்ணேன், don't worry. Okay, அடுத்த question 2 mark ஓடுது. Name and explain the technique that can be used in developing improved crop varieties in plants bearing female flowers only. Okay, பாதி क्वेश्चन படிச்சிட்டு அப்படியே கதையா எழுதக்கூடாது. ரைட், ஸோ முழுசா क्वेश्चन படிச்சதுக்கு அப்புறம் தான் கதை எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா we have to talk about a technique. எத்தனை டெக்னிக்ஸ் படிச்சிருக்கோம்? ஓகே, பயோடெக்னாலஜி இருக்கனால நிறைய டெக்னிக்ஸ் படிச்சிருப்பீங்க. கிராப் வெரைட்டிஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, கிராப் வெரைட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்காகவும் நீங்க நிறைய டெக்னிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸ்பெசிஃபிக்கா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? வெரி குட், எஸ். ஸோ வி யூஸ் சம்திங் கால் அஸ் ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷனோட வீடியோ நான் போட்டிருக்கேன். இஃப் யூ see 15-minute வீடியோஸ்ல இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன்ங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ற பேரண்ட்ஸை வச்சு when we are crossing it ஒரு hybridized plant கிடைக்கிறதுக்காக. ஓகே, so இதுல female plantனால no need of emasculation. ஓகே, emasculationங்கிற first step usually bisexual flowerல emasculation பண்ணுவோம். ஆனா emasculation இங்க not required. Okay, ஏன்னா emasculation is removing anthers. Female flowerல anther தான் இல்லையே, so you don't have to worry about removing the anthers. Okay, மத்தபடி yes, you can write bagging இருக்கு, bagging methods இருக்கு in developing the female flowers. baggingல buds are bagged, அதுக்கப்புறம் stigma mature ஆகும்போது pollen வந்து we'll dust it onto the flowers, அதுக்கப்புறம் rebagging பண்ணுவோம். Okay, so rebagged again and then you get the hybrid seeds. Okay, unisexual also no need. இது unisexual தானேமா? female flowerங்கிறது வந்து is a unisexual flower. Same. சரியா? அடுத்த question, I don't want to waste any time of yours. So அடுத்த question போலாம். The kind of interaction mycorrhiza exhibit. Okay, what kind of interaction? Yes, thank you Selva. How is glomus in mycorrhizal association beneficial to the plant? ஒரே question தான். சும்மா அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அண்ட் அவங்களுக்கு வந்து என்னது இங்கிலீஷ் நல்லா தெரியும்னு காட்டுறதுக்காக போடுறாங்க.
Yes, very good. You guys have answered also. Mutualism, symbiosis, super. So mycorrhizal association வந்து symbiotic relationship, mutualistic symbiotic relationship. Okay, between ஒரு higher plant ஓட ரூட்டும் ஃபஞ்சையும். Okay, super. See, I'm such. இப்ப கண்டிப்பா எனக்கு தெரியும் 100 வாங்குனீங்க, எனக்கு ட்ரீட் வேணும். எனக்கு தெரியும் நிறைய a lot of you will get 100. அப்ப எனக்கு நிறைய ட்ரீட் வரும். ஓகே, ரிசல்ட் எப்பயா வரும்? வெயிட் பண்ணுமே. சரி பண்ணலாம். ஓகே, so mycorrhizae exhibit symbiotic interaction where fungi and root are benefited. Okay, ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் வரும். So it is a plus interaction. Okay, ரெண்டு பேருக்குமே பிளஸ்ஸா இருக்கும், ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவா இருக்கும். Glomus absorbs phosphorus from the soil. Phosphorus மட்டும் இல்ல, and water also. Okay, water, phosphorus, மத்த minerals எல்லாமே absorb பண்ணிட்டு they will give it to the higher plant. Okay, so plant க்கு வந்து சந்தோஷம். அதுக்கப்புறம் providing resistance against root-borne pathogens, tolerance to pathogens, salinity and drought. It also helps in overall growth. So இவங்க என்ன கேட்டிருக்காங்க, எப்படி how is glomus ஓட benefit தான் கேட்டிருக்காங்க. ஓகே, so glomus வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. பிளான்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கல, அதனால தான் சொல்றேன். ஓகே, கொஸ்டின் இருக்கும்போது ஒழுங்கா படிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டும் ஆன்சர் கொடுங்க. நானா இருந்தா கூட கொஞ்சம் படிச்சுட்டு சரி 2 பாயிண்ட் வருது, ஆனா இருந்தாலும் எனக்கு தெரியுமே நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்குது. ஓகே, இல்ல பிளான்ட் என்ன கொடுக்கும், பிளான்ட் வந்து ஃபுட் கொடுக்கும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ், ஆர்கானிக் நைட்ரஜன் எல்லாமே நான் எழுதிடுவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. they don't want to know how much you studied. ஓகே, ஐயோ அதுதான் நான் மாசம் ஃபுல்லா உட்கார்ந்து விழுந்து படிச்சேனே. ஓகே, நான் எங்கேயாச்சும் எழுதி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு எழுதாதீங்க ப்ளீஸ். என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுங்க. ஓகேவா? வேவ் ஹாய் டு மீ. ஹாய். ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். தேங்க்யூ ஆலன். ரைட், ஸோ தேவையில்லாம கதையெல்லாம் விடாதீங்க. அடுத்த கொஸ்டின். Explain the solutions found by Ahmed Khan, a Bangalore-based plastic sack manufacturer, after realizing the problems created by plastic waste. Yes, doubt. கேளுங்க டவுட் என்னன்னு. So plastic waste வந்து clear பண்றதுக்காக what did Ahmed Khan do? So what he did is he collected a lot of plastic waste. Okay, அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா plastic waste-யும் கலெக்ட் பண்ணிட்டு he created something called as poly blend. இது வந்து நம்ம கேஸ் ஸ்டடியில படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்? கேஸ் ஸ்டடி ஆஃப் சாலிட் வேஸ்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். ரைட், this chapter deleted na. இது வந்து போன வருஷத்தோடது. ஓகே, இந்த வருஷம் delete பண்ணிருக்காங்கன்னா I can't help it. So நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் அப்படியே PYQs சொல்லிட்டு போன வருஷம் கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் டிலீட்டட்னா பரவாயில்ல, எப்படி உங்களுக்கு நீட்ல இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரியா? டோன்ட் வரி, it won't go waste. 5 minutes will not go waste. Don't worry. சரி, so Ahmed Khan, plastic sack manufacturer, has been producing plastic for 20 years. அதுக்கப்புறம் he realized ஐயோ பிளாஸ்டிக்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அது என்வாயன்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் what he did is he developed something called as poly blend. ஓகே, poly blendங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக்கை they will make into powdered ஃபார்ம்ல யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம வந்து பிட்டுமென் கூட, ஓகே, ஸோ they will mix it with bitumen. Bitumenனா நம்ம ரோட்ல போடுற டார் இருக்குல்ல. ஓகே, ஸோ சூப்பர் செல்வா. ஸோ அந்த டார் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாஸ்டிக்கையும் டாரையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு they will make a beautiful new hybrid mixture. அந்த மிக்சர் வச்சு when they lay the roads, என்ன ஆச்சுன்னா the roads are very good. ஓகே, ஹை குவாலிட்டி ரோட்ஸ், வாட்டர் ப்ரூஃப் ரோட்ஸ். ஓகே, ஸோ மழை வந்தாலும் சரி, லாரி அதுக்கு மேலே போனாலும் சரி, ஹெவி வெயிட் வெஹிக்கிள்ஸ் போனாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒரு ரோடு வந்து யூஸ்வலி 2 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னா இந்த பாலிபிளன் யூஸ் பண்ணி போடுற ரோடு வந்து 6 வருஷத்துக்கு இருக்கும். 3 times better. ஓகே, ஸோ 3 times better than normal roads. That's what he did with poly blend. Okay, so he worked with RV College of Engineering, Bangalore City Corporation. 40 kilometer road வந்து அந்த கொஞ்சம் வருஷத்துலயே அவர் வந்து பண்ணிட்டாரு.
ஓகே ஸோ எஸ் இது வந்து மொத்த கதை. இதை நீங்க இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா மாத்திட்டு 2-3 பாயிண்ட்ஸ்ல எழுதலாம். ஓகே மொத்த கதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஓ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா என் கிளாஸ்ல வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கீங்க, எங்க என் கெத்து பசங்க காணோம்? சரி ஓகே. அடுத்து வந்து 3 mark questions. 3 mark questionோட first question, compare the mechanism of sex determination in humans with that of honeybees with respect to chromosome number. Okay, so இங்க வந்து sex determination question board examல 100% guarantee, அதே மாதிரி NEET examலயும் 100% guarantee வரும். Okay, it will definitely be there. Okay Agami, right? So humans la வந்து is very simple, XX XY kind of sex determination. அதே மாதிரி honeybees ல okay, so honeybees ல எப்படின்னா it is based on chromosome number. Okay, so males na haploid ஆ இருப்பாங்க, females வந்து diploid ஆ இருப்பாங்க. இவ்ளோ தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க கதை ஓட்ட மாட்டீங்களா? எஸ் ஓகே. In honeybee, unit of sperm and egg develops as a female and unfertilized egg develops as a male. Okay, so fertilization நடந்துச்சு அப்படின்னா you have diploid female. அதே மாதிரி unfertilized egg, that is haploid அப்படின்னா male by means of parthenogenesis. Yes, you have to mention parthenogenesis வந்து இங்க keyword. சரியா? So parthenogenesis you have to mention. Females are diploid having 32 chromosomes, males are haploid having 16 chromosomes. இதே தான் இங்க ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதுலயே உங்களுக்கு வந்துரும் 2 மார்க். சரி, இப்போ ஹியூமன்ஸ்லயும் கேக்குறாங்க, both male and female have 23 pairs of chromosomes. ரெண்டு பேருமே டிப்ளாய்டா தான் இருக்காங்க. என்ன செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, you can write ரெண்டு பேர்கிட்டயுமே வந்து 23 pair of chromosomes தான். ஆனா செக்ஸ் குரோமோசோம்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். Females will be XX and males will be XY. Yes, super. Mitosis கூட நீங்க எழுதலாம் தாராளமா. We had this in heredity chapter. Super. Okay, so 3 mark ஓட second question. How is the gamete formation in the above two cases? So இங்க வந்து you can write பரமேஸ்வரன் சொன்ன மாதிரி sperms are produced mitotically அப்படிங்கறது வந்து இங்க எழுதலாம் நீங்க. Right? So humansல gametes are formed completely by meiosis. இங்க வேற எந்த டயலாகுமே இல்ல, no debate, no discussion, nothing. அது வந்து meiosis. Okay, honeybee la female gametes are formed by meiosis and male gametes by mitosis. Right? இவ்ளோ எழுதுறதுக்கு என்ன? அவ்வளவுதான். You've got your 3 marks. Okay? சரி, அடுத்த question போலாம். Super. Differentiate between pattern of inheritance in humans of blood diseases hemophilia and thalassemia. Okay, so hemophilia ல எப்படி, thalassemia ல எப்படி? Usually thalassemia வந்து compare பண்ணுவாங்க with sickle cell anemia. Okay, quantity quality னு. So ஆனா இங்க வந்து டிஃபரண்டா கேட்டிருக்காங்க. ஹீமோஃபிலியா வந்து கம்பேர் பண்ற சொல்லிருக்காங்க. So let's compare. First வந்து and இங்க வந்து டைரக்டா genetics pattern of inheritance பத்தி தான் கேட்டிருக்காங்க. So we'll do that. Okay. Autosomal recessive disease. Thalassemia வந்து autosomal recessive, hemophilia sex linked recessive. Okay, thalassemia la வந்து transmitted from both the carrier parents. So இங்க வந்து it's not sex based at all. Okay, female தான் இருக்கும், female இந்த சனுக்கு தான் போகும், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. Okay, it can go, this is not gender based. இல்ல, it is not sex based. Okay, இது வந்து sex linked நால there will be many criteria. Only heterozygous female carrier can transmit to both her son and daughter. Okay, male வந்து carrier இருக்காது. Okay, there is no male carrier. ஏனா if you see X linked recessive தானே, இப்படி வந்துச்சுனா affected, அதே மாதிரி capital C அப்படினா normal. Okay, in the males la there is no carrier at all. சுத்தமா. Right? அதான் இப்படி சொல்றாங்க. So heterozygous female carrier can transmit. Okay, only female, male இல்ல. Thalassemia both the carrier parents.
ஏன்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வரதுனால ஓகே அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் ரெண்டுமே கேரியர்ஸ் தான். Got it? அடுத்து males are generally affected, females are rarely affected. இங்க வந்து ஹீமோஃபிலியால both sexes are affected. Okay, actually அது வந்து திருப்பி போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். This is not gender based. I think this would come ulta. Okay, so both genders thalassemia la வந்து both genders are equally affected. அவங்க வந்து gender based கிடையாது. Okay, and இங்க வந்து yes, males are generally affected, females are rarely affected. ஏன்னா ரெண்டு காப்பி ஆஃப் எக்ஸ் இருக்கனால. Okay. ஆல்பா அண்ட் பீட்டா தலசீமியா சொல்றேன். தலசீமியாங்கிறதே வந்து நம்ம ஹீமோகுளோபின்ல ரெண்டு செயின் இருக்கு. ஓகே, ரெண்டு ஆல்பா செயின் இருக்கு, ரெண்டு பீட்டா செயின் இருக்கு. சரியா? இப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஆல்பா செயின் ரெண்டு இருக்கணும், பீட்டா செயின் ரெண்டு இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஹீமோகுளோபின் வில் பி ஃபார்ம்ட். இதுல வந்து ஆல்பா செயின் மட்டும்தான் ஃபார்ம் பண்ணாங்கன்னா பீட்டா செயின் இல்லாம எப்படி ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுறது? எஸ். ஸோ ஆல்பா செயின் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது, பீட்டா செயின் வந்து ஃபார்ம் ஆகல அப்படின்னா பீட்டா தலசீமியா. பீட்டா செயின் ஃபார்ம் ஆகுது, ஆல்பா செயின் சுத்தமா ஃபார்ம் ஆகல அப்படின்னா ஆல்பா தலசீமியா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் which protein is formed. ஓகே, எது கம்மியா ஃபார்ம் ஆயிருக்கு, எது அதிகமா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். According to ecologists, tropical regions in the world account for greater biological diversity. இது வந்து ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஓகே, ஏன் வந்து tropical regionsல ஜாஸ்தியா biological diversity இருக்கு? இதுல 5 மார்க் வேணா 10 மார்க் வேணா எழுதலாம். ரைட்? You can go on and on and on. But yes. So temperate regionsல we had many climatic changes. Okay, அதாவது glaciations. அது பயங்கரமா, I am not talking about seasonal changes. Okay, இது வந்து seasonal changes பத்தி நம்ம சொல்ல. Season changes வந்து tropical regionsலயும் தான் இருக்கு. Right? So temperate regionsல I am not talking about seasonal changes. I am talking about more climatic changes. அது பெருசா டக்குன்னு வந்து ரொம்ப கோல்டா இருக்கும், டக்குன்னு ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸா இருக்கு போது. ரைட்? நம்ம எதிர்பார்க்காம அன்பிரடிக்டபிள் சேஞ்சஸ் அதை தான் எழுதணும். ஓகே, இந்த சேஞ்சஸ் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு தெரியாம ஓகே அன்பிரடிக்டபிள் சேஞ்ச் டக்குன்னு வந்துச்சா என்ன பண்றதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ மோர் தேன் ஸ்டெபிலிட்டி அவங்க வந்து சர்வைவலுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் அன்டிஸ்டர்ப் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ கான்ஸ்டன்டா இருக்கனால அவங்க வந்து சர்வைவலை பத்தி தே டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். ஸோ அவங்க என்ன, ஓகே எல்லாம் நல்லா இருக்கு, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், சரி டைம் பாஸ்க்கு வி வில் கிரியேட் மோர் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸ்டேபிளான என்வாயன்மெண்ட்ல நம்ம வந்து growth பத்தி யோசிக்கலாம். ஓகே, ஆனா டெம்பரேட் ரீஜன்ல இன்னைக்கு உயிரோடு இருப்பேனா நாளைக்கு உயிரோடு இருப்பேனான்னு கூட தெரியல. அப்போ வந்து நான் growth பத்தி பாக்குறதா இல்ல நான் வந்து என்னையே காப்பாத்துறதுக்கு பாப்பேனா? ரைட்? ஸோ தட் இஸ் சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆர் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? சர்வைவல் தான். ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் சேஞ்ச். அதுக்கு அடுத்து யூ கேன் சே ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்ல வந்து சீசனல் வேரியேஷன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கும். And tropical regions receive more solar energy. Sunlight கிடைக்க we will have more productivity. Okay, which year's paper? 2022 just to 2022 ஓட term 1 and term 2 பேப்பரை நான் merge பண்ணி எடுத்திருக்கேன். Okay, right, so 1 2 3 points done. Easiest 5 markல அதுலயும் ரெண்டு question கேட்டிருக்காங்க. Why are habitat loss and alien species invasion considered the major cause of biodiversity loss? Okay, and இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கேக்குறாங்க. Okay, hi India, Indila. Okay, Indila, right, sorry. So ஒன்னு வந்து habitat lossங்கிறது is destroying the home. Okay, இந்த organisms வாழ்ற இடத்தையே நம்ம destroy பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் we can't expect the organisms to grow. Yes, so habitat lossங்கிறது வந்து is the most common type. ஆனா அந்த மோஸ்ட் what do you say, the major reason biodiversity loss நடக்கிறதுக்காக மேஜர் ரீசனே வந்து habitat loss தான். சரியா?
இது எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல நிறைய அந்த ரெயின் ஃபாரஸ்ட் மொத்தமா கட் பண்றாங்க. எதுக்கு? சோயாபீன் வந்து வளர்த்துறதுக்காக, கல்டிவேட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் வி ஆர் டீஃபாரஸ்டிங் இட். ஓகே, அங்கே வந்து சோயாபீன் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? Is it necessary to read NCERT whole again and again? Yes, yes, yes. If you have the time to do that, please do that. கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ NCERT படிக்க முடியுமோ படிச்சுட்டே இருங்க. சும்மா அப்படியே நாவல் படிக்கிற மாதிரி படிக்காதீங்க. ஓகே, ஒழுங்கா give importance to every sentence and then read. ஓகே அகிலன்? சரி, ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோட எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஹேபிடட் லாஸ்க்கு கொடுக்கலாம். ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன், இன்னொரு புதுசான ஒரு இடத்துக்கு வந்து we have this alien species. அவங்க வந்து அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இட் வில் கிரியேட் a lot of competition. It will not allow anybody else to grow. ஏன்னா அதோட predators இருக்காது. சரியா? So there's a lot of problems. It turns invasive. It results in the decline or extinction of indigenous species. So natural அங்கே இருக்கிற endemic species எல்லாமே வந்து it will start becoming extinct. So it's very very bad. சரியா? இதில் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நம்ம ஃபேவரட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, டெரர் ஆஃப் பெங்கால். அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அந்த டெரர் ஆஃப் பெங்கால் வாட்டர் ஹயசின்த்தை வச்சு மார்ஃபாலஜிக்கு உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். ஓகே, அனாட்டமிக்கு மார்ஃபாலஜியில் எக்ஸாம்பிள் அது ஒன்று போதும். ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்க்கு அது ஒரு எக்ஸாம்பிள் போதும். பாலினேஷனுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் போதும். இங்கேயும் அதே ஒரு எக்ஸாம்பிள் போதும். ஒரு 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 செடியை வச்சுட்டு எங்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்கலாம். Okay, so yes. அடுத்து 5 mark question. Session for diagrams alone. கண்டிப்பா பண்ணலாமே, no problem. Diagrams alone பண்றேன். Okay, so draw a diagram of fully developed embryo sac and label the chelazal end. So இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா chelazal end and micropellar end கேட்குறாங்க. And then 5 other parts. ஏன் மொத்தமா நீங்க வரையலாமே தாராளமா. Okay, so embryo sac வரைங்க, chelazal end, micropellar end, egg apparatus எப்பவுமே micropellar endல தான் இருக்கும். ஓகே, ஸோ draw the synergids. egg cell இருக்கு, நடுவில் polar cell இருக்கு, polar nuclei இருக்கு. அதை வந்து நம்ம central cellனு கூட சொல்லலாம். antipodals at the chelazal end. Yes? Will there be a session for molecular basis like for revision? You want that? I will ask Amrit sir. Okay. What is the best sample pair? Online நிறைய இருக்கு மகாலட்சுமி. You can check anything. Okay. So diagram வரைஞ்சாச்சு. அடுத்த question என்னன்னு பாப்போமா? Why does the development of an endosperm precede the embryo? Very good question. Okay, இதே நம்ம வந்து embryo developmentல படிச்சிருக்கோம். ஏன் why do we have endosperm forming first? Okay, நம்ம வீட்ல அம்மா அப்பா சாப்பாடு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஓகே, சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி வா வந்து சாப்பிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம போய் உட்காருவோம் தட்டோட. ஓகே, ஆனா எந்த சாப்பாடுமே வரல. கோவம் வருமா இல்லையா? கோவம் வருமா? கண்டிப்பா கோவம் வரும். யாராவது சமைக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிடுவாங்களா சாப்பிடுறதுக்கு? இல்ல இல்ல, சமைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அதே தான் இங்கேயும் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சமைச்சு வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் அந்த நியூட்ரிஷன் கொடுத்து வளர்த்ததுக்காக நம்ம எம்ப்ரியோ. ஓகே, எப்போ ஆஞ்சியோஸ்பெர்ம் கிளாஸ்? ஆஞ்சியோஸ்பெர்ம் வரும் வரும் வரும். typical Indian parent. Okay. Yes, development of endosperm precedes embryo development. ஏன்னா embryo requires nutrition. So embryo form ஆகிறதுக்கு முன்னாடியே nutrition first இருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் we will have this thing. Okay. எப்போ angiosperm class? Next plant kingdom session வந்து angiosperm class தான். gymnospermக்கு அப்புறம் angiosperm. Okay. அடுத்த வாரம் இருக்கும் angiosperm class. This nutrition is provided by endosperm. Okay, so endosperm first form ஆனாதான் உண்டு. Right. லைவ் எப்போ? இது லைவ் தானே ராதிகா? சரி, அதே 5 மார்க் கொஸ்டின்ல மூணாவது கொஸ்டின் போட்டிருக்காங்க. எஸ், திஸ் இஸ் 5 மார்க். இல்ல, சி 5 மார்க்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஓகே, 3 கொஸ்டின் 5 மார்க் கேட்கலாம்ல. ரைட், கண்டக்ட் குவிஸ் மேம். யாருமே வர மாட்டேங்கிறீங்க கண்டக்ட் குவிஸ்ன்னு. ஓகே, நான் தான் உட்காந்து குவிஸுக்கு ஆன்சர் சொல்லணும். Right. Number of chromosomes in an onion plant is plant cell. Okay, generally onion plant cell வந்து 16 இருக்கு.
Name the cells of embryo sac having 16 and 24 chromosomes. So, இதுல chromosomes in an onion plant வந்து onion plant generally is diploid. Okay வா? So, diploid is 16 அப்படினா haploid எப்படி இருக்கும்? 8. Okay? So, 8 பத்தி அவங்க கேட்கல. So, 16க்கு embryo sacல ஸ்பெசிஃபிக்கா எங்க கேக்குறாங்க பாத்தீங்களா? embryo sacல இருக்கிற cells பத்தி தான் கேக்குறாங்க. embryo sacல என்னலாம் இருக்கும்? antipodals இருக்கு, polar nuclei இருக்கு, synergids இருக்கு, அதுக்கு அப்புறம் egg cell இருக்கு, embryo இருக்கலாம். ஓகே இல்லனா zygote ஃபார்ம் ஆகலாம், primary endosperm nucleus ஃபார்ம் ஆகலாம். Right? Now you can write. So எங்க வந்து 24 இருக்கும்? 24 வரணும்னா it should be 3n. 3n இருந்தா மட்டும் தான் 24 ஆ இருக்கும். ஓகே? and ஒரே ஒரு triploid cell எது? நம்ம primary endosperm cell. Okay? Sure, Radhika. So, number of chromosomes in onion plant 2n, 16, same. Zygote வந்து fusion of male gamete, egg cell, okay, அது வந்து diploid இருக்கும். So, you can write zygote வந்து 16 எழுதலாம். Okay, diploid cell. அதே மாதிரி, we can talk about triple fusion. Triple fusionல we have primary endosperm nucleus, இல்லனா primary endosperm cell, which is our triploid cell. Okay, so அது வந்து 3n, 24 வந்து endospermல இருக்கும். So, fertilization க்கு அப்புறம் zygote is there, endosperm will be there, 16 and 24. ஆனா நீங்க மென்ஷன் பண்ணணும், என்ன மென்ஷன் பண்ணணும்? ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இவங்க வந்து பிளேனா embryo sac-ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் fertilization கேட்டிருக்காங்க. So, you can directly give the answer. Right? You can directly give the answer. What is your name? My name is Ashima Joshi. Okay, title, session title இருக்கு என் பேர். Okay, so this is your 5 mark question. ரொம்ப ஈஸியான 5 mark question. ஒரு diagram அப்படியே ரெண்டு explanation ரொம்ப easy. And we are done பசங்களா. We are done. சரி, இந்த PDF நான் வந்து நம்ம சேனல்ல போடுறேன். This is the QR code. நீங்க join பண்ணலாம். இல்ல link வேணும் அப்படினா இங்க link இருக்கு. டைப் பண்ண முடியல, descriptionல link இருக்கு. You can join. Okay, இந்த பேப்பர் நான் போடுறேன். நீங்க practice பண்ணிக்கோங்க. If you have any other doubts, இப்போ நீங்க கேட்கலாம். Extra questions of molecular basis, yes, பண்ணிடலாமே. Hi Kezia. Thank you MB Talent Boys. Quiz week quiz இருக்கு, week quiz link கீழ இருக்கும் வேணும்னா. பயாலஜி full chapter எப்ப முடிப்பீங்க? நீங்க சொல்லுங்க, பயாலஜில எத்தனை சாப்டர்ஸ் இன்னும் மிச்சம் இருக்கு? ஓ, பயாலஜி வந்து ஜூவாலஜில இருக்கும். ஜூவாலஜி யூசுவலி அமிர்த் சார் தான் எடுப்பாரு. Tell me in botany it's not very much. Okay, ஏன்னா நிறைய போர்ஷன் நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நான் தான். ஓகே சியா, தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். நான் மறந்துருப்பேன், கண்டிப்பா விஷ் பண்றேன். வெரி குட் திரு, காங்க்ராச்சுலேஷன். எஸ், ஹாய் அரவிந்த். ஹலோ. ஒன் ஷாட் ரிவிஷன் ஃபார் ஜெனடிக்ஸ். ஒன் ஷாட்ல அப்போ வந்து மேரத்தான் மாதிரி தான் இருக்கும். பெரிய செஷனா இருக்கும். பெரிய செஷன்ல நீங்க வந்து பாப்பீங்களா? நெக்ஸ்ட் ஜிம்னோஸ்பம் லைவ் தான் ராதிகா, டோன்ட் வரி. இந்த வாரம் மோஸ்ட்லி ஃப்ரைடே 5 o'clock இருக்கும். இந்திலா ஜெனடிக்ஸ் தான் பெரிய வீடியோ உட்காந்து பாப்பீங்களா? 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் உட்காந்து அப்படியே சப்பர் பேசிட்டு இருந்தா பாப்பீங்களா? நீங்க 1 மணி நேரமே நீங்க பார்க்க மாட்டீங்க. சரி, நான் வரேன். கண்டிப்பா நான் பிளான் பண்ணியிருக்கேன் மேரத்தான்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி. நான் என்ன நான் இப்ப பண்ண நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க எக்ஸாம்ஸ் முடிங்க. கண்டிப்பா March 17th நம்ம பயோ எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த வாரத்துல ஃபுல்லா நான் மேரத்தான்ஸே போடுறேன். ஓகே, மொத்தமா நான் ரிவைஸ் பண்றேன். ஷார்ட் ரீகேப்ஸ் கண்டிப்பா பண்ணலாமே. நியூமெரிக்கல்ஸ் தனியா நான் பண்றேன், டயக்ராம்ஸ் தனியா நான் பண்றேன். ஓகே, ஜெனடிக்ஸ் கண்டிப்பா ஐ வில் ரிவைஸ். ஓகே, பெடிகிரிக்கு நான் டிப்ஸோட வரேன். ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஃபெப் எண்ட்ல இருந்து உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீங்க பயோ செஷன்ஸை பார்க்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸாம் பயோ எக்ஸாமுக்கு முன்னாடி we will sit together. நம்ம ஃபுல்லா படிச்சிடலாம். டோன்ட் வரி. எவல்யூஷன் நான் பண்ணுமா, நான் உட்காந்து படிக்கணும், படிச்சுட்டு வரேன். ஓகே, அசர்ஷன் ரீசன்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணும், நான் இங்கே எழுதி போடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க நல்லா.
நான் பண்ணலனா. ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அட ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டயக்ராம் பேஸ்ட் செஷன் வேணும். டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், நியூமெரிக்கல்ஸ், அப்புறம் அசர்ஷன் ரீசன் ஏஆர் கொஸ்டின்ஸ், அப்புறம் பயோடெக்னாலஜி கோர்ஸ்க்கு கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? பயோடெக்னாலஜி கோர்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறீங்களா? மாலிகுலர் பேசிஸ் இஸ் என்டையர்லி அமிர்த் சரோட போர்ஷன். எவல்யூஷன் சாப்டர், எவல்யூஷன் நான் ட்ரை பண்ணுறேன். எவல்யூஷன் ஐ கேன் ட்ரை. படிக்கணும், படிச்சுட்டு வரேன். அப்புறம் மால் பயோ கொஸ்டின்ஸ் வேணுமா? பார்க்கலாம். ஓகே, மாலிகுலர் பயாலஜி. அப்புறம் நீங்க சொல்றது தான், நான் வேற யாருக்காக பண்ணுவேன்? எவல்யூஷன் பிஃபோர் எக்ஸாம், எல்லாமே பிஃபோர் எக்ஸாம் தான். மார்ச் 17th முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். அவ்வளவுதான் மேம். சரி, ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் போர்ட் எக்ஸாம், அது வந்து போன ஒரு மாசமா நான் எவ்ரி மண்டே ஐ ஹவ் பீன் டேக்கிங். ஓகே கௌஷிக், போர்டு எக்ஸாம்ஸ்க்காக ஃபார் த பாஸ்ட் என்டையர் மந்த், ஐ திங்க் ஜான்ல இருந்து, ஓகே ஜான் செகண்ட் வீக்ல இருந்து எல்லா மண்டேவும் சாம்பிள் பேப்பர்ஸ், மாடல் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. யூ கேன் செக். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி தேர். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸா? ஓகே, sure short questions. Okay, sure short questions. Human health. Where important 2 marks which is always tricky, numericals. இது வரைக்கும் நம்ம எடுத்ததுல நியூமெரிக்கல்ஸ் எதுவுமே வரலையே. நியூமெரிக்கல்ஸ் கண்டிப்பா நான் தனியா பண்றேன், டோன்ட் வரி. ஓகே, ஸ்ட்ராட்டஜி ஃபார் 95+ இன் பயாலஜி எடுத்திருக்கேன், ஆல்ரெடி டன். நம்ம சேனல் இருக்கு. பயோடெக்னாலஜி கோர்ஸ் கட் ஆஃப் எத்தனை ஃபார் காலேஜா? பயோடெக்னாலஜி கட் ஆஃப் வந்து நீட் மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் இட் வில் சேஞ்ச் திரு, அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே, இட் வில் சேஞ்ச் ஃபார் எவ்ரி காலேஜ். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பயோடெக் எந்த காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதில் போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சுன்னு பாருங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கு. லிஸ்ட் ரொம்ப பெருசா போச்சா? டயக்ராம், நியூமெரிக்கல்ஸ், ஏஆர், எவல்யூஷன், மால் பயோ, ஷியோர் ஷார்ட். ஓகே, சி டயக்ராம், நியூமெரிக்கல்ஸ், ஏஆர் வந்து ஏற்கனவே என் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஓகே, எவல்யூஷன், மால் பயோ வந்து என்னோட சப்ஜெக்ட்ஸ் இல்லை, அது வந்து அமிர்த் சார் பண்ணுவாரு. ஸோ அதனால நான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க் கூட போடுறேன். எனக்கு தெரியாது பண்ணுவேனா இல்லையான்னு. ஷியோர் ஷார்ட் கண்டிப்பா பண்ணலாம். ஹியூமன் ஹெல்த்தும் வந்து இதே மாதிரி தான், ஜுவாலஜி. லிஸ்ட் ஒன்றும் பெருசா இல்லை. ஓகே, டோன்ட் வரி. லாஸ்ட் 25 days ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். ஐயோ, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்ப்பீங்க நீங்க. பயோடெக் காலேஜ், பயோடெக்னாலஜிக்கு நிறைய சென்ட்ரல் காலேஜஸ் இருக்கு. ஓகே, இஃப் யூ கோ டு எனி மெடிக்கல் காலேஜ் அதில் பயோடெக் காலேஜஸ் இருக்கும். இல்லைனா யூ கோ ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஓகே, பிக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இப்போ நம்ம ஊரில் இப்போ சென்னையில் எனக்கு தெரியும், வெரி குட். லாயலா காலேஜ் இஸ் குட். ஓகே, நான் படித்த WCC இஸ் வெரி குட். அங்கே எல்லாமே பயோடெக்னாலஜி இஸ் ஆல்சோ வெரி குட். ரைட், இக்காலஜி ஒன் ஷாட்ல நீங்க தூங்குவீங்க. சரி, ஓகே, பாத்துக்கலாம். எனிவேஸ், திஸ் ஐ ஹவ் ரிட்டன் டவுன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இந்த செஷன் கீழே காமெண்ட் பண்ணுங்க, நம்ம பாத்துக்கலாம். ஓகே, டன். இப்போதைக்கு குட் நைட் சொல்லலாமா? 9:30 ஆச்சு. குட் நைட் பசங்களா, டேக் கேர். அடுத்த செஷன் நாளைக்கு இருக்கும். நாளைக்கு வென்ஸ்டே தானே, 7 மணிக்கு இருக்கும். நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். நீட் எழுதுறீங்க அப்படின்னா நாளைக்கு 7 மணிக்கு வாங்க. ஓகே, குட் நைட், டேக் கேர், பை. குட் நைட். பாய் பசங்களா.